ஐயோ ரம்யா, எங்க அக்கா பத்தி அவங்க அப்படி பேசும்போது நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன். நீங்க பாட்டுக்கு அந்த குங்குமத்தை வாங்கி வச்சுட்டு நான் வரேன்னு சொன்னீங்க. உங்களுக்கு முதல்ல ஆரத்தி எடுத்து இந்த வீட்டுக்குள்ள பான்னு சொன்னவங்க எங்க அக்கா. ஐயோ போதும் சாந்தி, போதும். கேட்டுக்கிட்டல, நீ என்ன மதிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா அண்ணியை நீ மதிக்கணும். அவங்க செஞ்ச எந்த விஷயத்தை நீ மறக்கூடாது, ஞாபகம் வச்சுக்க. என்ன வெளில போகும்போது ஓ முகத்துல முடிச்சிட்டு போணுமா? ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? நேத்து ராத்திரி அவர் முன்னாடி உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டே இருந்த. அந்த அம்மா வந்து அபிராமியக்காவை பத்தி அப்படி எல்லாம் பேசும்போது நான் இருந்தேன் பக்கத்துல. சொல்லு. அனாவசியமா போய் பேசிட்டியே, ஏன்? நல்லா டோஸ் விட்டாரா? வாங்கி கட்டிக்கிட்டியா? இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ரம்யா, தெரிஞ்சதான் போய் சொன்னேன். உன்னை மாமா கிட்ட மாட்டி விடணும், மாமா உன்னை திட்டணும், அதை நான் கேட்கணும். That's it. இப்ப நம்பிட்டார்ல நான் சொன்ன பொய்ய. இதுதான் என்னோட முதல் சக்சஸ். உன்னை எங்கேயோ உயரத்துல கொண்டு போய் வச்சிருந்தார்ல, இப்ப என்னாச்சு? டக்குன்னு கீழே தூக்கி போட்டுட்டார். இது போதும் எனக்கு. உன்னை கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி பாதாளத்துல கொண்டு போய் விடுறேன். ஓகே, பாய். நீ ரோஹிணி கிட்ட பழகிட்டு இருக்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆர்கே மாமாக்கு பிடிக்காத அந்த ரோஹிணி கிட்ட நீ பழகிட்டு இருக்க. இந்த விஷயம் அவர் காதுக்கு போச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? பாத்து பல்லு சுலுக்கிக்க போகுது. இன்னும் நல்ல பொண்டாட்டி கிடைச்சிருந்தா எவ்வளவு பேசியிருப்பேன். பேசு பேசு, எவ்வளவு பேசுவேன்னு நானும் பாக்குறேன். உனக்கு கேட்கிற அளவுக்கு பேசுவேன். ஆமா, இன்னைக்கு என்ன கச்சேரி? அதுவா, வேற ஒண்ணும் இல்ல கண்ணா. நீ சின்ன பையன், உன் பொண்டாட்டி தாயாக விரும்பியும் நீ வேணான்னு சொன்னியாமே, அதுதான் இன்னைக்கு கச்சேரி. இதெல்லாம ஒருத்தி வெளியில் சொல்லுவா? ஏங்கா, இது புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடக்கிற பிரச்சனை. அவதான் சொல்றனா நீயும் வந்து கேக்குறிய? ஒன்னெல்லாம் விவகாரம் வந்துருச்சுன்னா பேசிதானே ஆகணும் தம்பி. பொண்டாட்டி விருப்பப்பட்டும் புருஷன் அவளை தொடலன்னா அவனுக்கு பேரு ஆம்பளை இல்ல. அப்படி இல்லைன்னா அவன் மனசுல வேற ஏதோ பொண்ணு இருக்கா. இத தவிர வேற எந்த காரணமும் இருக்காது. ஆமா அர்ஜுன், நீ இந்த ரெண்டு கேட்டகரியில எந்த ரகம்? எங்க வீட்டு பொண்ணுக்கு துரோகம் பண்ண நினைச்சேனா நாங்க ஒண்ணு சும்மா விட்டுற மாட்டோம். ஜாக்கிரதை. நல்லா இருக்கு. நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கு முடிவும் சொல்றீங்களா? இது கற்பனையே இல்ல. உன் மனசுல சுவாதி இருக்கா, அது இப்ப வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சே. லட்டு மாதிரி கட்டின பொண்டாட்டி வீட்டுல இருக்கும்போது மச்சனச்சிக்கு ஆசைப்படுறியா? கேக்குறதுக்கே அசிங்கமா இருக்கு. ஒரு சின்ன ரிமைண்டர், முன்னாடியும் லவ்வர் வேணா சுவாதியா இருந்திருக்கலாம், ஆனா இப்போ உன் பொண்டாட்டி அனிதா. அத மறந்துடாதப்பா. அக்கா, நீ கேட்ட ஒரு கேள்விக்கும் என்னால பதில் சொல்ல முடியும்.
ஆனா உனக்கு புரியுற மாதிரி சொல்றதுக்கு இது சரியான இடமும் இல்ல, நானும் அந்த சூழ்நிலையில இல்ல. உன்னை எங்க நிக்க வைக்கணுமோ அங்க நிக்க வச்சு நீ கேட்ட ஒரு கேள்வியும் நானும் உன்னை திருப்பி கேட்பேன். கூடி சீக்கிரம் அந்த காலம் வரும். வரட்டுமா? உனக்கு இன்னும் தூக்கம் வரலையம்மா? உனக்கு தூக்கம் தானா வரும், ஆனா எனக்கு நான் தான் தூக்கத்தை தேடி போகணும். நீ தூங்கு. சாந்தி, குழந்தை தூங்கிட்டாளா? தூங்கிட்டா. என்ன பாக்குறீங்க? சாந்தி, உன் முகத்துல வழக்கமா இருக்கிற புன்னகையை காணோம். சோகம்தான் தெரியுது. உன் பேச்சுல கனிவே இல்லை. என்ன விஷயம்? என் மேல ஏதாவது கோவமா? ஐயோ, உங்க மேல கோவமா? என்ன பேசுறீங்க? கோவம் வருத்தம் எதுவும் இல்லைங்க. யார்கிட்ட கோச்சுக்கிறது? உன்னோட பதில் நேரா இல்ல, மழுப்புற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல உன்னோட கோவம் தெரியுது. நான் உன்னை திட்டினது உனக்கு இன்னும் வருத்தமா இருக்கு. ஆனா அண்ணிய மதிக்காத இடத்துக்கு நீ போனதுனாலதான் நான் உன்னை திட்டினேன். அதை நீ இன்னும் மறக்கல, அப்படிதானே? நீங்க இவ்வளவு தூரம் ஞாபகம் வச்சிருக்கிற அளவுக்கு நான் வச்சுக்கல. உண்மையை சொல்ல போனா நான் அதை மறந்தே போயிட்டேன். உங்ககிட்ட நான் எப்பவுமே வருத்தப்பட மாட்டேன். நீங்க என்ன திட்டினதாவே நான் நினைக்கல. உங்க அண்ணி மேல நீங்க வச்சிருக்கிற மரியாதையை தான் பார்த்தேன். அது மட்டும் இல்ல, காரணம் இல்லாம நீங்க பேசவே மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன திட்டுவீங்களா? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன திருப்திப்படுத்த நீ பேசுற, எனக்கு நல்லா தெரியும். இல்லங்க, நமக்குள்ள எந்த காலத்திலயும் கருத்து வேறுபாடோ பிளவோ சின்ன சண்டை கூட வராதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட, அந்த நம்பிக்கை போதும். ரொம்ப தேங்க்ஸ் சாந்தி. என்னங்க இது, மூணாவது மனுஷிக்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி எனக்கு சொல்றீங்க? நீங்க என்ன திட்டினதை பத்தி கூட ஒண்ணும் இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், அண்ணிய மதிக்காத இடத்துக்கு போக கூடாது, இந்த மாதிரி சம்பவம் இன்னொன்னு இந்த வீட்டுல நடக்க கூடாதுன்னு சொன்னீங்களே, அதாங்க எனக்கு வருத்தமா இருக்கு. நீ அப்படி போனதுனாலதான் நான் அப்படி சொல்ல வேண்டியிருந்தது. ஒரு பாதியை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன திட்டினீங்க. ஆனா நான் அங்க போன சூழ்நிலைய நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் அந்த வளைகாப்புக்கு போனேன் இல்லைங்கள, அபிராமி அக்காவை அவமானப்படுத்திட்டு என்ன கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் போவேனா? அப்ப ரமேஷ் சொன்னது பொய்யா? நிச்சயமா போய்தாங்க. ஆனா
அவ ஏன் அப்படி சொன்னான்னு எனக்கு தெரியல. ரம்யா சொல்றத நம்புற நீங்க நான் சொல்றத நம்பலையா? ஐயோ, அப்படி இல்லம்மா. அபிராமி அண்ணிய மதிக்காத இடத்துக்கு போயிட்டே நினைச்சுதான். எப்படிங்க எப்படிங்க நான் போவேன்? அதுவும் அக்காவுக்கு குழந்தை இல்லைங்கிற காரணத்தை வச்சு ஒருத்தவங்க ஒதுக்குறாங்கன்னு தெரிஞ்சா அங்க போறதுக்கு எனக்கு மனசு வருமா? அது மட்டும் இல்ல, புருஷன் இல்லாத குறையும், புருஷன் இருந்தும் உள்ள இல்லாத குறையும் ஒரு பொண்ணோட மனச எந்த அளவுக்கு வேதனைப்படுத்தும்னு எனக்கு தெரியாதா? நானும் பூவையும் போட்டையும் எழுந்து நின்னவதா. அத்தை சொன்னாங்களே. போதும். I'm sorry. நடந்ததெல்லாம் நடந்துச்சு. மறந்துரு சாந்தி. மறந்துரு. அபிராமி அக்காவுக்கு ஒரு சின்ன மரியாதை குறைச்சல்னா கூட இவர் தாங்கிக்க மாட்டேங்கிறாரு. அபிராமி அக்காவை பத்தி ராஜான்னு சொன்னத இவர்கிட்ட சொன்னா இவர் நம்புவாரா? நானும் பூவையும் போட்டையும் எழுந்து நின்னவதா. இருங்க, பால் கொண்டு வரேன். அனிதா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசலாமா? சண்டை போடுறதுக்காக பேசணும்னா இப்ப வேணாம். எனக்கு உண்மையிலேயே டயர்டா இருக்கு. ஏமா, நம்ம கல்யாணம் பண்ணது சம்சாரம் பண்ணவா இல்ல சண்டை போட்டுக்கவா? அத நீங்க தான் சொல்லணும். சொல்றேன், கொஞ்சம் காது கொடுத்து கேக்குறியா? சொல்லுங்க. அனிதா, நம்ம 2 பேரும் கணவன் மனைவின்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமாமா, அப்பப்ப. சரி,
பகலெல்லாம் நான் ஏதோ என் தகுதிக்கு தகுந்த வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் ஆனா வீட்டுக்கு வரேன். ராத்திரி ஆனா நீயும் நானும் தனியா இந்த ரூம்குள்ள தான் வரோம். நாம 2 பேரும் இந்த ரூம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் விடிற வரைக்கும் இதுதான் நம்ம உலகம். நம்ம வாழ்க்கையை பத்தி அலசி ஆராய பேச, யாருக்கும் தெரியாம என் மனசுல பட்டதை நான் பேச, உன் மனசுல பட்டதை நீ பேசுற இடம் தான் இந்த ரூம். அனிதா, நம்ம பேசுறது, பழகிறது, சிரிக்கிறது, அழறது, கோவப்படுறது, கொஞ்சறது எல்லாமே இந்த ரூம்குள்ள தான். தாம்பத்தியத்தோட அந்தரங்கம் தெரிஞ்ச 4 செவுரு இருக்கிற இடம் இது. எனக்கு அப்படிதான், உனக்கும் அப்படிதானே? சொல்லு அனிதா. நம்ம 2 பேருக்குள்ள நடக்கிற விஷயங்களை நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்டே நம்ம சொல்றது இல்ல. நானும் அப்படிதான், நீயும் அப்படிதான். ஏன்னா அது நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற அந்தரங்கமான விஷயம். அது புனிதமானது. கடவுள் கிட்ட கும்புறத நம்ம வெளியில சொல்லாத மாதிரி பூஜைக்குரிய புனிதமான விஷயம் அது. அது நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நமக்கும் பெருமை, அந்த புனிதத்துக்கும் பெருமை. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்களா? நேரடியா சொல்லவே கூச்சமா இருக்கு. அனிதா, நம்ம 2 பேருக்கும் ஒரு வாரிசு உருவாக்குறத பத்தி நம்ம சண்டை போட்டுப்போம், அதுக்கப்புறம் சேர்ந்துப்போம். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை போடுறதும் சேர்றதும் சகஜம். நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நம்ம விரும்புறதோ அதை தள்ளி போடுறதோ நம்ம அந்தரங்கம். அந்த அந்தரங்கத்துல சண்டையோ சலபமோ அது நமக்குள்ளதான். அந்த விஷயத்தை போய் உங்க அபிராமி என்கிட்ட சொல்லி இருக்கிற. சொல்லு சொல்லு, இது தப்பு இல்ல, அசிங்கம் இல்ல, சர்வசாதாரணமா சாப்பிட்டியா விருதம் இருந்தியான்னு பேசுற பேச்சா இது? என்ன ஒரு ஆம்பளையா நானே வெளியில சொல்றதுக்கு கூச்சப்படுற விஷயம் இது. இத போய் நீ சொல்லலாமா? சரிங்க, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி தெரியும்? நீ ரொம்ப பாசமா உங்க அபிராமி என்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொன்னல. அவங்க உன் மேல இருக்கிற அக்கறையில என்கிட்ட வந்து கேட்கல, கேலி பண்ணி பேசினாங்க. அவங்க அப்படி பேசியிருக்க மாட்டாங்க. பேசியிருக்க மாட்டாங்க. சரி, அதை விடு. அவங்க கேரக்டர் பத்தி பேசுற நேரம் இல்ல. ஒரு குழந்தை பெத்துக்கிறதும் பெத்துக்காததும் நம்ம 2 பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம். இது எப்படி நீ ஒரு 3ஆவது மனுஷிகிட்ட போய் சொல்லலாம்? நான் எந்த ஒரு கெட்ட எண்ணத்திலயும் போய் சொல்லல. என் பிறந்த வீட்டுல என் மேல பரிதாபப்படுற, என் மேல பாசமா இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் அண்ணி. அம்மாவுக்கு அடுத்ததா இருக்கிறவங்க அவங்க. அதுவும் நானா போய் சொல்லல. ஏமா அனிதா, சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க வாரிசு எப்ப பெத்துக்க போறீங்க அப்படின்னு கேட்டப்பதான் சொன்னேன். அதுவும் என் மேல தப்பு இருக்கிற மாதிரி பேசினாங்க. அப்பதான் நான் குழந்தை பெத்துக்க தயாரா இருக்கேன், ஏன் புருஷன் தான் குழந்தை பெத்துக்கிறத தள்ளி போடுறாரு அப்படின்னு சொன்னேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? செஞ்சது தப்பா இருந்தோம், அதுல என்ன தப்புன்னு கேட்டா நான் எந்த தப்பு சொல்வேன், இல்ல நான் எந்த தப்பு சொன்னதான் நீ ஏத்துப்ப. அதை விட அனிதா, நீ செஞ்சதை நீ நியாயப்படுத்திட்டே தான் இருப்ப. அது நல்லதில்ல. எதுவா இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற விஷயம் நமக்குள்ள மட்டும் தான் இருக்கணும். அதான் குடும்பத்துக்கு அழகு. நமக்குள்ள இருக்கிற ரகசியம் வீட்டு கதவை தாண்டி வெளியில போச்சுன்னா வாசல்ல இருக்கிற கோலம் அலங்கோலான மாதிரி. அது நல்லதுக்குல்ல, நிறுத்திக்கோ. அதான் எல்லாத்துக்கும் நல்லது. நல்லது கெட்டதை பத்தி நீங்க பேசுறீங்க. கட்டின பொண்டாட்டிய ஒரு மனுஷன் ஒதுக்குறானா அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவன் மனசுல இன்னொருத்தி இருக்கிறான்னு அர்த்தம். அனிதா, இத பாருங்க, இன்னும் உங்க மனசுல சுவாதி இருக்கா? இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டடி. தப்பு பண்றது நீங்க, நீங்க திருந்துங்க.